ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக பாசிப்பருப்பு பொல்லுங்காய் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டியில் பாசிப்பருப்பு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த பாசிப்பருப்பை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ புடலங்காவை அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காய் வேகமாகவும் வெந்துடும். அதுக்கப்புறமும் சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் ரெண்டையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை வத்தலை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணி அது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு புடலங்காய் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போதும், வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பு பொல்லங்காவையும் வேக வச்சிட்டோம். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலரி விட்டுட்டு எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பு பொல்லங்காய் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.